ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்து 1/2 kg சிக்கன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஜீரகம், சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, இதுதான் அந்த சில்லி. இது இது காரம் இருக்காது, ஜஸ்ட் கலருக்கோஸ்டரம் தான். ஸோ இதை நல்லா போட்டு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு ஒரு சின்ன பீஸு புளி வச்சு நம்ம அரைச்சிடணும் தண்ணியை ஊற்றி. நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இந்த மாதிரி. ஸோ புளி சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அது கூட வெங்காயம் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதிலே பாருங்கள் தண்ணியெல்லாம் விட்டு ட்ரை ஆகிடும். ஸோ இதே நம்ம எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, ஸோ வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கணும். இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இது கூட நான் கெட்டி தயிரை சேர்த்துட்டேன். கெட்டி தயிரை சேர்த்துட்டு நல்லா இதை ஒன்று நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டவுடனே நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் ஆல்ரெடி இது பண்ணி வச்சோம் இல்லை, சிக்கன் வேக வச்சு அதை சிக்கனு, அதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்போது சிக்கன் வேவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, நான் மிக்ஸி கழுவுன தண்ணியை நான் சேர்த்துக்கினேன். கொஞ்சம் இவ்வளோ தான் நான் தண்ணி ஊற்றினேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வேக வச்சதுக்கு மூடி வச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் சென்டரில் நல்லா கலரி விட்டோன்னே இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காரத்துக்கோசரம் நம்ம கொஞ்சம் லைட்டாக பெப்பரு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது வந்துட்டு நம்ம ப்ளெயின் கீ ரைஸ் செஞ்சுட்டு அது கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பிரியாணி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை கூட வச்சு அந்த சிக்கன் பீஸ் அந்த மசாலாஸோடு நம்ம சாப்பிடும் போது நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.